அக்கா என்னக்கா என் புடவையெல்லாம் தோச்சு நீட்டா அயன் பண்ணிட்டீங்களா? சுருக்கம்லாம் ஒண்ணும் இல்லல்ல? எல்லாத்தையும் நீயே திறந்து பாத்துக்க. என்னக்கா நீங்க இப்படி கீழே போட்டு கீழே விழுந்து அழுக்காச்சுன்னா? அது என்னோட ஃபேவரட் சாரி, ஒழுங்கா அயன் பண்ணீங்களா? அந்த ப்ளூ கலர். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீயே வந்து பாத்துக்கோ. ஏதோ திமிரு வந்த மாதிரி தெரியுதே. இருங்க இருங்க, அந்த புடவையை கலைச்சு போட்டு மறுபடியும் அயன் பண்ணி வைக்கிறேன். இனிமே அயன் பண்ண சொல்லி கொடுப்ப. எப்போடவ ஐயோ மாப்ளக்கா, ஐயோ மாப்ள, ஐயோ மாப்ள, பெருசா தலையில அடிபட்டிருக்கு, ரத்தமா வேற இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அத்தை ரொம்ப வலிக்குது அத்தை. ஐயோ மாப்ள, உங்களுக்கு ஒண்ணு கடக்கா ஒண்ணு ஏதாவது ஆச்சுன்னா என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஊரு கண்ணு பட்டு அது ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, சமயத்துக்கு இப்ப அந்த பழமொழி வேற வர மாட்டேங்குது. அது அக்கா, முதல்ல மாப்பிளைய கூப்பிட்டு உள்ள உட்கார வைங்க. ஆமா ஆமா மாப்ள, நான் ஏதோ பதட்டத்துல ஏதோ உளறேன். வாங்க மாப்ள, உள்ள வாங்க. வாங்க மாப்ள. பாத்து, ஐயோ எவ்வளவு ரத்தம் வருது. உட்காருங்க மாப்ள. மாப்ள, உங்களுக்கு ஏதாவது தலைகில சுத்துதா? வாந்தி வர மாதிரி இருக்கா? இல்ல மயக்கம் ஏதாவது வர மாதிரி இருக்கா? ஏதாவது சொல்லுங்க மாப்ள. ஜெயந்தி, நீ போய் ஆபீஸ்க்கு போன போட்டு எல்லாருக்கும் தகவலை சொல்லு. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மாப்ள. ஐயோ மாப்ள, ஏதாவது பண்ணுதா சொல்லுங்க மாப்ள. இப்படியே பேசிட்டு இருந்தா இந்த மாப்பிளையும் ஓடிடுவான். அப்புறம் பத்மா வாழ்க்கையும் பாழாயிடும், என் கனவும் வீணாயிடும். அக்கா கொஞ்சம் இருங்க, நான் போய் எல்லாருக்கும் விஷயத்த சொல்லிட்டு வரேன். இருங்க வரேன். மாப்பிளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் புருஷன் இப்பதான் வேலை விஷயமா போனாரு. நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சேன். இப்ப பார்த்து மாப்பிள்ளை மண்டே உடைச்சிட்டு வந்திருக்காரு. நம்ம பத்மாவுக்கு பார்த்த மாப்பிள்ள மோகன் இருக்காருல்ல, அவர் தலையில அடிபட்டு ஒரே ரத்தம். அவரு ஆஸ்பத்திரிக்கு கூட போகாம இங்க வந்திருக்காரு. வீட்ல ஆம்பளைங்க யாருமே இல்ல. சீக்கிரம் வா, அப்படியே உங்க அப்பா பெரியப்பா கிட்ட சொல்லிடு. சரிமா சரிமா சொல்றேன். அக்கா, நான் சூர்யா கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்க. பத்மா, பாரடி மாப்பிளைக்கு எப்படி அடிபட்டிருக்குன்னு. என்னால எங்க குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வேண்டாம். அதை நான் விரும்பவும் இல்லை. இனிமே இவரை நான் பாக்குறது நல்லதில்லை. அந்த கடவுள் ஏன் இப்படி நம்மள சோதிக்கிறான்னு தெரியல. பத்மாவை பார்த்தும் கூட சரியா பேச முடியல. நல்ல சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டு அந்த கடவுளை திட்டுறீங்க. இப்ப பாருங்க, அந்த மோகன் உள்ள வந்துட்டான். ஒரு விஷயத்த உருப்படியா பண்ண தெரியல. இனிமே பத்மா அண்ணி உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான். சாரி அண்ணா, ப்ளீஸ் டோன்ட் கிரை ப்ரோ, ப்ளீஸ். பத்மா இனி எனக்கு கிடைக்க மாட்டாள்ல.
அழாதீங்கண்ணா ப்ளீஸ். என் கூட இருக்கிற யாராவது அழுதா எனக்கும் அழுக வந்துடும். அண்ணா அந்த மோகன் கிட்ட கூட நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன். பத்மா அண்ணி உங்களுக்கு தான், நான் இருக்கிற வரைக்கும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. டோன்ட் வரி. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே கஷ்டம் வந்தா அழுது தீத்துருவாங்க. அப்புறம் அந்த அழுகைய கோவமா மாத்தி அந்த நிலைமைக்கு வர யார் காரணமோ அவங்க மேல காட்டுவாங்க. என் ஃப்ரெண்டு கூட அப்படிதான். அவன் லவ் பிரேக்கப் ஆனப்ப இப்படிதான் பண்ணான். இப்போ நாமளும் அதே சைக்காலஜி தான் யூஸ் பண்ண போறோம். நீங்க மொத்தமா அழுது தீத்துருங்க. அப்புறம் வர கோவத்தை அந்த மோகன் மேல காட்டுங்க. எனக்கு வர கோவத்துக்கு அந்த மோகன் அப்படியே. இப்ப கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? பத்மா அண்ணிய கோவில்ல பார்க்க போறோம்னு நம்ம 2 பேரும் தான் பேசிட்டு இருந்தோம். அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? சோ அவன் நமக்கே தெரியாம நம்மள வாட்ச் பண்றான். He is very dangerous and cunning fellow. எஸ், நீங்க சொல்றது கரெக்ட். இவன மாதிரி ஆளுங்க நிழல் கூட பத்மா மேல படக்கூடாது. அந்த மோகன் பத்மா தம்பி வர. நான் காருக்கு பின்னாடி மறைச்சுக்கிறேன், நீ ஏதாவது சொல்லி சமாளி. சாம், என்னாச்சு? இங்க என்ன பண்ற? யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நானா? ஆமா நீதான். நான் தான் தூரத்துல இருந்து பார்த்தனே. அதுவா? ஒருத்தர் அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு வழி தெரியாது, நீங்க வேற யாரையாவது கேட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அதான் போயிட்டாரு. ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? மோகனுக்கு அடிபட்டுருச்சான், ரத்த வர வருதான். அவர் நேரா ஹாஸ்பிட்டல் போகாம நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. ஃபோன் பண்ணி வர சொன்னாங்களேன்னு வந்தேன். தேங்காய் அவன் மண்டைய உடைக்கலையே. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல. எங்க அடிபட்டுச்சுன்னு கேட்டேன். முன்தலையில. ஏதோ சத்தம் கேக்குது இல்ல? சவுண்டா? இல்லையே. என்னோட ரிங் மிஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் இங்க தேடி பார்த்துட்டு இருந்தேன். நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இங்க தேடி பாக்குறேன். ஓகே. என்ன விஷயம்? ஆள் பக்கத்துல இருக்கும்போது நீங்க பாட்டு கூப்பிடுறீங்க? இல்ல, அந்த மோகன் வீட்டுக்குள்ள இருக்கான். அவன் ஏதாவது பெருசா பிளான் பண்ணுவான். நானும் எப்படியாவது உள்ள வந்துடுறேன் சிஸ்டர். வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்கே இருங்க. ப்ளீஸ் சிஸ்டர், என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நான் பத்மாவை பார்த்தே ஆகணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க வீட்டுக்கு பின்னாடி கிச்சன் பக்கம் வந்துருங்க. நான் சொல்லும் போது நீங்க உள்ள வந்தா போதும். ஓகே ஓகே ஓகே. சந்துரு, சொல்லு சாம். ரிங் கிடைச்சிருச்சு. சரி வா, வீட்டுக்கு போலாம். ஆமா, இங்க எப்படி தொலைஞ்சது? அது நான் போகும்போது சொல்றேன். நீ வண்டி எடு. போ, பாத்துக்கலாம். என்னாச்சு? ஐயோ, யார் கண்ணு பட்டுதோ தெரியலையே. என் மாப்பிளைக்கு இப்படி அடிபட்டுடுச்சே அத்தை. நல்ல காரியம் நடக்கும்போது தடங்கள் வரும்னு தெரியும். ஆனா தடங்களே மாப்பிளைக்கு இப்படி அடிபட்டுடுச்சே அத்தை. இன்னும் இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள என்னென்ன நடக்க போதா எனக்கு தெரியலையே. ஐயோ, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இப்படி நீயும் பதறி அடுத்தவங்களையும் பதற வைக்காதேன்னு. தம்பி, அடிபட்ட உடனே ஆஸ்பத்திரிக்கு போகாம இங்க வந்திருக்கீங்க? சாரதா சொல்றது கரெக்ட். சூர்யா, வண்டி ரெடி பண்ணு. தம்பியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. ஐயோ, பெரிய அடியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அடிபட்ட உடனே ஒரு மாதிரி இருந்துச்சு.
ஹாஸ்பிட்டலை விட இங்க இருந்தா ஃபீல் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு, அதான் இங்க வந்தேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, வேணா இப்பவே கிளம்பிடுறேன். ஐயோ பரவாயில்ல, உட்காருங்க. காலையில பாக்குறப்போ நல்லா தானே இருந்தீங்க. பெரிய ஊண்டலாம் இல்ல, ப்ளீடிங் நின்னுடுச்சு. சரண்யா, ஐயா. நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. இந்தாங்க. பத்மா, பத்மா, ஐயோ, பத்மா. மாப்பிள்ளைக்கு என் பொண்ணு மேல எவ்வளவு பாசம். இந்த வழியிலயும் கூட அவளை பத்தியே நினைக்கிறாரே. பத்மா, பத்மா. பத்மா, வந்து மாப்பிள்ளைக்கு ஆயின்மெண்ட் போட்டு விடு, கட்டு போட்டு விடு. பத்மா, வா பத்மா, என்ன பாக்குற? பத்மா, என்னை விட்டு போயிடாத பத்மா, என்னை விட்டு போயிடாத பத்மா, என்னை விட்டு போயிடாத பத்மா, என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ் பத்மா. உங்களை யார் இங்க வர சொன்னது? என்ன நடக்குது? மாட்டினா நம்ம 2 பேரும் அவ்வளவுதான். இதுக்கு மேலே பொறுமையா இருக்க முடியாது. அவன் பத்மா கையை பிடிக்கிறான். எனக்கு வர்ற கோபத்துக்கு அவன் கையை பிடிச்சு ஒடிச்சிடணும் போல இருக்கு. பத்மா, மாப்பிள்ள, கட்டு போடணும். இவனை பார்த்தா தப்பான ஆள் மாதிரி தோணிக்கிட்டே இருக்குதே. ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இவன் இங்க வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது சிஸ்டர். ப்ளீஸ் ப்ளீஸ், இப்ப நீங்க வெளியில வந்தா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடும். பத்மானுக்கு தான் கெட்ட பேர் வரும். உள்ள போங்க. இவ்வளவு பேர் இருக்கிறப்பவே அவனை உன் முதுகுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கல, இப்ப ஏன் கேம பாரு. தம்பி என்னாச்சு? இல்ல, ஒரு மாதிரி தலை சுத்தலா இருக்கு. விடுங்க, நான் சொல்றேன்.
ஸ்ரீனிவாசன் ப்ரோ செம்ம எஸ்கேப். டேய் மோகன், யாருக்கிட்ட Are you feeling better now? இவ்வளவு நாளா நான் துரதிர்ஷ்டசாலியா இருந்தேன். எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஒண்ணுன்னா பாத்துக்கிறதுக்கு இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறப்போ என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு விதத்துல எனக்கு அடிபட்டது நல்லதா போச்சு. உங்களுக்கு தான் அம்மா இருக்காங்களே, அவங்கள விட ஒரு பெரிய சொத்து வேற என்ன இருக்க போகுது? சூப்பர் அம்மம்மா. எங்க அம்மம்மாவை யாருன்னு நினைச்ச? நல்லா கேட்டீங்கம்மா. பெத்த தாய் இருக்கும்போது அனாதை மாதிரி பேசுறது நல்லாவா இருக்குது? அம்மாவுக்கு சமமா இந்த உலகத்துல யார் இருக்காங்க? ஆனா அவங்க இப்ப என் கூட இல்லையே. நீங்களா இங்க இருந்து என்ன பாசமா பாத்துக்கிட்டீங்கல்ல, அத சொன்னேன். ஆமா, எப்படி அடிபட்டுச்சுன்னு நீங்க சொல்லவே இல்லையே. நான் கூட உங்களை வந்த உடனே கேட்டேன், நீங்க பதிலே சொல்லல. எப்படி அடிபட்டுச்சு? அது பத்மா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. என்னாச்சு பத்மா? இருங்க இருங்க, நான் போய் பாக்குறேன். நீங்க அந்த ஆக்சிடென்ட் கதையை கண்டினியூ பண்ணுங்க. நான் தான் சொன்னனே, மாட்னா அவ்வளவுதானே. சரி சரி, நீங்க யார் கண்ணிலையும் படாம போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் அப்புறமா மீட் பண்றேன். போங்க. அது கார்ல போய்கிட்டு இருக்கும்போது பிசினஸ் விஷயமா ஒரு முக்கியமான கால் வந்தது. அந்த காலை பேசுறதுக்காக காரை ஓரமா நிறுத்திட்டு இறங்கினேன். அப்போ பின்னாடி இருந்து வேகமா ஒரு பைக்காரன் லேசா தட்டிட்டான். பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழும்போது அங்க இருந்த கல்லு மேல மோதிட்டேன். இவன் சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே. எனக்கு பத்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் நேரா கிளம்பி இங்க வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னா, இப்ப என்னன்னா இப்படி சொல்றான்? இனிமே பத்மாவை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ள எனக்கும் பத்மாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கணும். கார்த்திகைக்குள்ள நடந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, உங்களுக்கு சம்மந்தம்னா எங்க உங்களுக்கும் பத்மாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை.